வணக்கம். நடிகர் விஜயோடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகம் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி எப்போ அப்படிங்கிற தீர்ப்பு இன்னைக்கு ஹைகோர்ட்டால வழங்கப்பட்டிருக்கு. ஜனநாயகம் திரைப்படத்துடைய அந்த ரிலீஸ் தேதி எப்போங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆவலோடு தாவேக்க தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து காத்து கிடந்தாங்க. அதுக்கான தேதி இன்னைக்கு என்பதனால ஒரு பெரிய பரபரப்பு அவங்க மத்தியில் வந்து இருந்தது. மறுபடியும் வந்து இந்த தீர்ப்பு வந்து என்னென்ன வழங்கியிருக்கு ஹைகோர்ட் அப்படிங்கிறது குறித்தும், சென்சார் போர்டு என்ன மாதிரியான வாதங்களை வந்து வச்சிருக்காங்க, ஜனநாயகம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஜனநாயகம் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி என்ன அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சம்பவம் பண்ணதான் தளபதி தொற்றாத முதல்ல இந்த சிக்கல் எப்படி வந்ததுன்றதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஜனநாயகம் திரைப்படம் என்பது நடிகர் விஜயோடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இந்த படம் எடுக்கப்பட்டது. அதனால தாவேக்க தொண்டர்களும் விஜய் ரசிகர் மத்தியிலும் வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ஆவலும் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதே போல தாவேக்க கட்சியினர்கள் மத்தியில வந்து இந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுனால விஜயோடைய அரசியல் வாழ்வுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது. அதாவது நேரடியாக சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியாது, அது திரைப்படத்தின் மூலமாக ஒரு பிரச்சாரமாக நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பலமாக இருக்கும். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு உதவி புரியும் அப்படின்னு சொல்லி தாவேக்க தொண்டரினரும் தாவேக்க முக்கிய நிர்வாகிகளும் விஜயாகவும் நம்பினாங்க. அதாவது நேரடியாக மக்கள் மத்தியில வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து சில விஷயங்கள் நீங்க பேசக்கூடாது, சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் திரைப்படத்துல சொல்லிடலாம். இந்த படம் வந்து வெளியாவது வந்து தாவேக்காவினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அவங்க கருதினாங்க. இந்த சூழல்ல தான் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்கான டிக்கெட்லாம் விற்கப்பட்டது. இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்கான டிக்கெட்லாம் விட்டு தீர்க்கப்பட்டது. அதாவது இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட வந்து 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு அந்த பணத்தை திருப்பி அளிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஜனநாயகம் திரைப்படம் தான். அப்ப இந்த ஜனநாயகம் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சென்சார் போர்டுக்கு இந்த படம் வந்து அனுப்பப்பட்டு அவங்களால பார்க்கப்பட்டு அதுக்கான சர்டிபிகேட்டை பெறுவதில் சிக்கல் ஏற்படுது. இந்த சென்சார் போர்டு வந்து 5 பேர் கொண்ட ஒரு அமர்வு வந்து இந்த படத்தை பார்த்து அதுல 4 பேர் வந்து அந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட பிறகு ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த படத்திற்கு இதை வந்து மறுபடியும் வந்து இது வந்து ஒரு குழுக்கு வந்து அனுப்பணும். இந்த படத்துல 2 விஷயங்கள் வந்து எனக்கு நிடுதலா இருக்குது, அதனால நான் வந்து மற்றும் ஒரு குழுக்கு வந்து நான் பரிந்துரை செய்ய சொல்லி அந்த சென்சார் போர்டுல ஒரே ஒரு ஆள் மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுது. இதை எதிர்த்து அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியாக கோர்ட்டுக்கு போறார். தனிநபர் கொண்ட அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரணை பண்ணி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி சென்சார் போர்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது சொல்லி தீர்ப்பு வழங்குது. சென்சார் போர்டு அறிவிக்குது. இவங்க 6/7க்கு வந்து அந்த கோர்ட்ல அந்த வாதங்களை எல்லாம் வந்து பரிசீலிக்கப்பட்டு 9ஆம் தேதி தீர்ப்பு வருது. என்னன்னு, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் செய்து கொள்ளலாம், சென்சார் போர்டு இந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கொண்ட நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை வழங்குறாரு. இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணுறான்னா இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வழக்கை விசாரணை செய்து நீங்க வந்து இதற்கான தீர்ப்பை வழங்க சொல்லி மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த வழக்கை ரத்து செய்துட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்து நடக்குது. வாதம் பிரதிவாதம்லாம் நடக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்குது. அதுல சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்திற்கான சில காட்சிகள், அதாவது இந்த படத்துல மதம் சம்பந்தமான சில காட்சிகளையும் இராணுவத்துறை சார்ந்த சில காட்சிகளையும் சொல்லி மறுபரிசீலனை செய்யணும். அதனால இந்த இன்னொரு குழு வந்து இந்த படத்தை பார்த்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு போதிய அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி எங்களுக்கு போதிய அவகாசத்தை கொடுங்கன்னு சொன்னதை கருத்தில் கொள்ளாமலேயே இந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டாரு. அதனால இந்த திரைப்படத்திற்கான எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதற்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செய்வதற்கும் போதிய அவகாசங்களை கொடுங்கன்னு சொல்லி சென்சார் போர்டின் வாதம் வந்து வைக்கப்பட்டிருக்கு.
அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை வந்து இத்தனை நாளுக்கு வந்து வாதம் பிரதிவாதங்கள் எல்லாம் விசாரணை செஞ்சு இன்னைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. என்ன வழங்கியிருக்காங்க? மீண்டும் சென்சார் போர்டுக்கான அந்த கால அவகாசத்தை கொடுத்து இந்த வழக்கை நீங்களே விசாரணை பண்ண சொல்லி அந்த தனிநபருக்கு அந்த நீதிபதிக்கே இந்த வழக்கை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. வெண்ணிலா கபடி குழு படத்துல வந்து பரோட்டா சூரி சொல்லுவார்ல, நீங்க முதல்ல இருந்து அந்த கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, நம்ம முதல்ல இருந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே போல இந்த வழக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு நபர் நீதிபதி அந்த வழக்கு விசாரணை பண்ணி கொடுத்தார்ல தீர்ப்பு, அங்கிருந்தே மறுபடியும் தொடங்குது. விஜய் ரசிகர் மத்தியில வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருந்ததுல பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்ப படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, என்னை பொறுத்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆவதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக நான் கருதுறேன். இந்த படம் வந்து தேர்தல் முடிகிற வரை ரிலீஸ் ஆவதில் பெரிய சிக்கல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாசம் தான் இருக்குது. இந்த 2 மாசத்துக்குள்ள இந்த வழக்கு வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடந்து அதுக்கான தீர்ப்பு வருகிற போது மறுபடியும் சென்சார் போர்டு உச்சநீதிமன்றம் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்தாலோ படக்குழுவினர் மறுபடியும் உச்சநீதிமன்றம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த வழக்கு வந்து இந்த 2 மாசத்துக்குள்ள முடியுமா அப்படின்னா முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை தீர்ப்பே வந்து அதாவது சென்சார் போர்டுக்கும் படக்குழுவுக்கும் வந்து பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு, எல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டாலும் அதுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து தமிழ்நாடுடைய எல்லா இயங்களும் இயங்கும். இந்த தீர்ப்பு வந்த பிறகு நம்ம நிறைய இந்த செய்தி சேனலாவே பார்க்கறோம். இந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து நீதிபதியை திட்டுறது, இந்த 2 பேர் அமர்வு கொண்ட அந்த நீதிபதிகளை பேசுறது, அப்புறம் வந்து பிஜேபி தான் இதற்கு காரணம், திமுக தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி வசைப்படுவதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே சென்சார் போர்டு வைக்கின்ற வாதங்கள் என்ன? சென்சார் போர்டு என்ன சொல்லுகிறான்னா, இந்த திரைப்படத்தை மறுபடியும் ஒரு குழு வந்து இந்த படத்தை பார்த்து அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நேர அவகாசம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். ஆனா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறது யாரு அப்படின்னா, இந்த ஜனநாயகம் திரைப்படத்துடைய ப்ரொடியூசரும் விஜயும் தான் இந்த பிரச்சனையை வந்து மறுபடி ஊதி ஊதி போய் நீதிமன்றத்தை போய் நிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நாங்க வந்து இந்த திரைப்படத்துல சில காட்சிகள் எங்களுக்கு நெருடலா இருக்குது, அதை வந்து நாங்க வந்து பரிசீலனை செய்வதற்கு மறுபடியும் ஒரு குழு வந்து இந்த பார்த்து இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது தான் நேரம் கேட்கிறோம். ஆனா மீண்டும் இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குறது யாரு? இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளரும் நடிகருமான விஜயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்னா நீங்க கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சொன்ன போது தயாரிப்பாளரும் விஜயம் வந்து மௌனம் காத்திருந்தாங்கன்னா அந்த படத்தை இன்னொரு முறை பார்த்து அந்த படத்தை எந்தெந்த காட்சிகளை நீக்கணும் அப்படின்றத பார்த்து நீக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த திரைப்படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா அதை செய்யாம உடனடியாக போய் நீதிமன்றத்துல நின்று அதுக்கு ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்புக்கு மறுபடியும் சென்சார் போர்டு மேல்முறை போய் அவங்க மறுபடியும் அது தடை வாங்கி இன்னைக்கு வாதம் பிரதிவாதம் சொல்லி இவ்வளவு தூரம் நின்று இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான எந்த வாய்ப்புமே நம்ம கண்ணுக்கு எதிரில் தெரியல. இன்னும் 2 மாசம் தான் தேர்தல் இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள வாத பிரதிவாதம் நிகழ்த்தி ஒருவேளை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டாலும் கூட தேர்தல் கமிஷன் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அப்போ திமுகவோ இல்ல பிஜேபியோ போய் இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற வகையில சில காட்சிகள் இருக்கு, அந்த மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு தடை போடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வழக்கு கொண்டு போனாங்கன்னா இது தேர்தலுக்கு முன்பு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆக விஜய் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்பு தங்கள் கட்சிக்கு சாதகமாக ஒரு தேர்தல் பரப்புரை உக்தியாக பயன்படுத்தலாம் நினைச்ச நினைப்பு எல்லாமே ஒருபோதும் நிகழாது. ஆக வழக்கமாக தாவேக்க தொண்டர்கள் வந்து நீதிபதி திட்டுவது, பிஜேபி திட்டுவது, திமுகவை திட்டுவது, நாம் தமிழர் கட்சி திட்டுவதை தொடர்ச்சியாக செய்யலாம். அதனால ஒரு யூஸும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா தெலுங்கு படத்துடைய டப்பிங் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்ப அந்த படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்து
அந்த படம் வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அப்ப அந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஜனநாயகம் அப்படின்னா அந்த படத்துக்கு சென்சார் போர்டு ஏன் சர்டிபிகேட் கொடுக்கல? நேரடியாக அந்த படத்துக்கு கொடுத்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை ஏன் அந்த படத்துக்கு தரல? அப்ப ஏதோ ஒரு காட்சியை, ஏதோ ஒரு சில கருத்துக்களை விஜய் வந்து தரையில பேச முடியாத திரையில பேசுவதற்கு ஏதோ ஒண்ணு திணிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்போ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சில விஷயங்களை, சில வசனங்களை அந்த படத்துல திணிச்சதுனாலதான் அது வந்து இரிட்டேட் பண்ணுது யார? சென்சார் போர்டு. அதனாலதான் இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. உலக சுற்று வாலிபன் படத்துக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதே போல ஜனநாயகம் திரைப்படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்கள் தலைவரும் வந்து முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி தாவேக்க தொண்டர்கள் வந்து சொல்றதையும் கமாண்ட்ல போய் பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆக இது ஒரு பிரச்சார யுக்தியாக, பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். நம்மன தாவேக்க தொண்டருடைய நினைப்புல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாறாங்கல்ல தூக்கி சென்சார் போர்டு போட்டுருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே இந்த ஜனநாயகம் திரைப்படம் வந்து வேற எந்த ஒரு நடிகர் நடிச்சிருந்தாலும், வேற எந்த மாதிரியான கதையம்சம் கொண்டு அந்த படம் வந்திருந்தாலும் சென்சார் போர்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. இதை விஜய் நடிச்சாரு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இன்னைக்கு சென்சார் போர்டு இந்த மாதிரி முரண்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆக விஜய் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சார உத்தியை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைச்ச நினைப்புல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே ஜனநாயகம் திரைப்படத்துடைய அந்த ரிலீஸ் தேதி தள்ளி போனப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லப்பட்ட எல்லா கருத்துமே இப்ப இடையில வந்து நடந்தது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளவு பெரிய தடை இருப்பதற்கு காரணம் வந்து விஜயை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள பிஜேபி ஆர்எஸ் போன்ற சக்திகள் வந்து வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைப்பது கூட ஒரு நினைப்பாக இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இந்த திரைப்படம் வந்து தேர்தலுக்குள்ளேயே ரிலீஸ் ஆயிடும். அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும், விஜய்க்கு வந்து ஒரு பக்கபலமாக ஒரு பிரச்சார திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் நம்புகின்ற நம்பிக்கை எல்லாம் அது ஒருபோதும் நடக்காது. அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது நம்ம கண்ணுக்கு எதிர வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.